மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரியன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான பிரச்சனைகளை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நிதி கொடுக்காமல் இருக்கிறது, நீட் விலக்கு, அதே நேரத்தில் கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கை வெளியே வராமல் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பிரதமர் மோடியோட வாதம் என்ன இருக்கு அப்படின்னா, என்டிஏ கூட்டணியோட தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அடுக்கடுக்கான கேள்விகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, கண்டிப்பாக பிரதமர் ஒரு பதிவு போட்டிருந்தார் காத்தால. நான் ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்து விட்டது, நான் இன்னைக்கு மதாந்திரத்துல உரையாற்ற போறேன்னு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவுக்கு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஸ்தாரமான பெரிய நீண்ட பதிவு கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது எல்லாமே உண்மைதானே. நீட் விலக்குக்கு தீர்மானம் போட்டு ஆரம்பிச்சு அவங்க ஊற போட்டு வச்சிருக்காங்க. ஜனாதிபதிக்கு அந்த மசோதா பெண்டிங்கா இருக்கு. அப்புறம் எய்ம்ஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க, எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு எய்ம்ஸ், அது எப்போ முடிப்பாங்க? இதுக்கு பின்னாடி ஆரம்பிச்ச எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை அவங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றது. அப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா தமிழர்களோட தொன்மையை நீங்க புறக்கணிக்கிறீங்க, அதை மறைக்க பாக்குறீங்க. அது ஏன் அந்த நிலைமை, ஏன் ஆக்சுவலா அதுதான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதே மாதிரி ஃபண்ட்ஸ், கல்வி திட்டத்துக்கான ஃபண்ட்ஸ், அதை நீங்க இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், புதிய கல்விக் கொள்கை இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா நீங்க ஃபண்ட்ஸை கட் பண்றீங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் ஃபண்ட்ஸ் கட் பண்ணிருக்கீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி திட்டத்தை அந்த திட்டத்தையே எடுத்தது மட்டும் இல்லாம, மகாத்மா காந்தி பேரை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாக்கி 1790 கோடி ரூபாய் இன்னும் கொடுக்காதே இருக்கு மத்திய அரசு. அதை எப்படி தமிழ்நாடு அரசு அதை பேர் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது பலவிதமான திட்டங்கள் இங்க மத்திய அரசோட முழு பங்களிப்போட செயல்படல. அது பயிர் காப்பீடா இருக்கட்டும், வீடு வெட்டும் திட்டமாக இருக்கட்டும், வெவ்வேறு ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், எல்லாமே மாநில அரசோட பங்களிப்போட தான் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு அதுக்கு முழு இதையும் எடுத்துக்க முடியாது. நாங்கள் தான் செய்தோம் என்ற முழு இதையும் எடுத்துக்க முடியாது, அவங்க கிரெடிட்டையும் அவங்க எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழல்ல இன்னைக்கு முதல்வர் அதான் ஆளுநர் மூலமாக செய்கிற பல விஷயங்கள், நிர்வாகத்துக்கு முடக்கம் ஏற்படுற மாதிரியே செய்கிற பல விஷயங்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், பல முனைகளில் தாக்குதலை மத்திய அரசு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் பாஜகவோட சேர்ந்திருக்கிற அதிமுகவும் மத்திய பாஜக அரசின் இந்த தமிழ்நாடு விரோத போக்கிற்கு துணையாக போகிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக கையில் எடுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சொல்ல பிரதமருக்கு பதில் சொல்லும் வகையில் இவர் போட்டிருக்க முதல்வர் ஸ்டாலின் போட்டிருக்கிற ட்வீட் எக்ஸ்ட்ரா பதிவு சரியான பதிவு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 தேர்தல்களாக பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விரோதங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அது தவிர இன்னொரு ஆபத்தான ஒரு போக்கம் பாஜக கையாளுறாங்க. மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க, சனாதனம் போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க, மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபத்தான போக்கை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு இருக்கு, சித்தாந்த ரீதியில நேர் எதிராக களமாடுறதுனால. ஸோ இந்த பாஜக இன்னைக்கு போட்டிருக்க பிரதமர் போட்டிருக்கிற ட்வீட், ஊழல்னு போட்டிருக்கிற ட்வீட் முதல்ல அவர் மேடையில் அவர் பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அவர் ஊழலை பத்தி பேசுறது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.